தமிழர்கள் அப்படின்னா உங்களுக்கு பாரம்பரியம் சும்மா கிடையாது. தமிழர்கள் கல்வி அறிவு இல்லாத காலத்திலேயும் உலகை கற்றவன் தமிழ். அந்த உலகை கற்றுத்தந்த குரு முருகன், அதாவது குருவுக்கெல்லாம் குரு, சித்தனுக்கெல்லாம் சித்தன், கடவுளுக்கெல்லாம் கடவுள் இந்த பூமிங்கிறான். பூமி தான் முருகன். நீ காலையில முருகனை கும்பிடணும்னு நினைச்சா எந்திரிச்சு இந்த பூமியை மதி. என்னைக்கு இந்த பூமி குறைபடுதோ, இயற்கை சீற்றம், இயற்கை வள சீற்றம், கடல் சீற்றம், என்னென்ன பேரிடர் வருமோ வந்து முருகன் கோவிலுக்கு போகணும், தன்னுடைய வேண்டுதல்களா நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே முருகன் கோவிலுக்கு போறாங்க, பரிகாரங்கள் செய்யறாங்க. அதுலயும் குறிப்பா இவங்க இந்த நட்சத்திரக்காரங்க இந்தந்த முருகன் கோவிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிறதையும் விதிக்கிறாங்க. உண்மையா இதெல்லாம்? அதாவது நீங்க ராசி நட்சத்திரங்கும் போது அது வேற டாபிக் போயிடும். இப்போ இந்தந்த ராசிக்கு இந்தந்த, இப்போ மலை மேலே பழனி மலைன்னு எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல இப்போ ஜாதக ரீதியாக பேசணும்னா உங்களுக்கு கண்டென்ட்டே வேற. எப்படி அப்படின்னா, இப்போ அந்த காலத்தில் தமிழ்நாட்டை 4ஆக பிரித்தாங்க. சேர மண்டலம், சோழ மண்டலம், பாண்டிய மண்டலம், சென்னைங்கிறது மத்திய மண்டலம். இந்த 4 மண்டலம்னா, ஒரு மண்டலம்னா 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம். 27 நட்சத்திரம், 12 ராசி, 9. இந்த 48 தான் ஒரு மண்டலம். இந்த 48 நாளைக்கு ஒருக்கா நம்ம உடம்புல இருக்க அணுக்கள் உற்பத்தி ஆகும், புதுசா உடஞ்சு உற்பத்தி ஆகும். இது சயின்டிபிக். அப்ப அந்த 48 நாளைக்கு ஒருக்கா செவ்வாய் ஒரு கட்டத்துல இருந்து ஒரு கட்டம் மாறுறாரு. அப்போ இந்த மாதம் உயிர் தணிக்கிறது எந்தெந்த ரூபத்துல தணிக்கும், எந்த கிரகத்தினுடைய சேர்க்கை இருக்கும், இதனுடைய பாதம் இந்த பூமியில பிறந்த இந்த, அதாவது சொல்றாங்கல்ல, இப்ப மரத்துல அரச மரம் இருக்கு, ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு சுவை கொடுக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய பிறப்பு ஒவ்வொரு குணம் இருக்கும்.